Hi guys, welcome back to Neridium. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோலாம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் அண்டர் த கம்பல்சன் புரியுது அண்டர் த கம்பல்சன் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாங்க வந்து ஆளாக்கப்பட்டோம். அப்படி என்னண்ணே ஆச்சு இந்த வீடியோ சொல்றீங்க? 2000 அந்த வெப்பன் செடு. ஸோ என்னன்னா நண்பர்களே, இன்னைக்கு காலையில எந்திரிச்சேன் பார்த்துக்கோங்க. எந்திரிச்சிட்டு வழக்கம் போல நம்ம வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இன்ஸ்டாகிராம்குள்ள போனா ஒரு வீடியோ. அது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கொடுங்க, அதை நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ நண்பர்களே, அந்த ரீல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளே பண்ணலாம் நண்பர்களே. இப்போ எல்லாமே இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் ரீசெண்டாக ஒரு 10 இயர்ஸில் அசுர வளர்ச்சியாக தான் இருக்குது. எல்லாமே கிடச்சிருக்கு, ஈக்குவல் ஜெண்டர் எல்லாமே சொல்கிறாங்க. பட் அதாவது உங்களுக்குலாம் எல்லாம் கிடைச்சிருச்சு சரியா? நீங்க வந்து ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் இப்போ வந்து நீங்க வந்து எங்களை வந்து பெண்ணாதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்னன்னா நண்பர்களே, இந்த மாதிரி ஓவர் வளர்ச்சி அடைஞ்சனால இவங்களுக்கு கொடுத்த ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இவங்களுக்கு சலுகைக்கு கொடுத்தோமோ அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு திரும்பி கோ பேக் கிச்சன் அப்படின்னு சொல்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன போயிடுறியா? அடுத்து பார்ப்போம். இதை பேச முடியுமான்னு தெரியல. பட் நீங்கள் கோர்ட் லாஸ்லாம் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் அ ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் விமன். கோர்ட் லாஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அளவு நார்மல் லாஸ்ல வேற, கோர்ட் லாஸ் வேற. இப்ப நீங்க கோர்ட் லாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவாலிட்டின்றது வந்து எங்கிட்ட போயிருச்சுப்பா. என்னப்பா ஈக்குவாலிட்டின்றது எங்கிட்ட போயிருச்சு. ஈக்குவாலிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. கோர்ட்லான்னு ஒண்ணு போனீங்கன்னா ஈக்குவாலிட்டி கிடையாது. அடுத்து பார்ப்போம். ஆக்சுவலி இந்தியாவில் விமனுக்கு தான் வந்து அதிக இது இருக்கு. இப்போ கூட பார்த்தேன் அப்படின்னு இந்தியாவில் விமனுக்கு தான் அதிக இது இருக்கு. என்ன இருக்கு? அதிக ரொம்ப ரேப் இருக்கு. அதாவது அதிகமா எது இருக்குன்னா விமன் சேஃப்டி அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன அதிகமா இருக்கு? எவ்வளவு சேஃபா போறாங்க தெரியுமா? அது அதிகமா இருக்கு. சோ இன்னும் எக்கச்சக்கமா இவர் சொல்ற மாதிரி அது இருக்கு. சரி, அது இது இருக்கு. அடுத்து என்ன பேசுறாருங்க? விமன் வந்து சீட் பண்ணா வந்து ஆக்சுவலா அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அப்படியா? விமன் வந்து சீட் பண்ணா கேஸ் அது ஃபைல் பண்ண முடியாதா? என்ன அது என்னன்னா அவரோட ஐ நீட் திஸ் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இன் மை லைஃப்ன்ற மாதிரி அவர் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. அப்படி என்னன்னா பெண்கள்லாம் இந்த மாதிரி சீட் பண்ணா அவங்களுக்குலாம் எந்த ஒரு கேஸும் கிடையாது. எந்த கேஸும் கிடையாது. அதுக்கு வந்து எந்த தண்டனையும் கிடையாது. அட்வொகேட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூட போட்டிருக்காங்க. அட்வொகேட் அதுதான் ஆக்சுவலா இங்கதான் எனக்கு ட்ரிகர் ஆச்சு. என்னன்னா இத வந்து ஒரு லேமனா பேசியிருந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு அட்வொகேட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல பேசுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அட்வொகேட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுறாங்கன்னா எதை பேசுறாங்க? இந்த மாதிரி வந்து பெண்ணுக்கு வேற சட்டம், மென்னுக்கு வேற சட்டம். அடுத்தது என்னன்னா அட்வொகேட் இன்ஃப்ளூயன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரி, வேற சொல்ல வர கருத்து என்னன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சீட் பண்ணிட்டாங்க ரிலேஷன்ஷிப்ல, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல வந்து சீட் பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனையே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்ல. அப்படி இருக்க போய் இங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எடுத்துட்டு வர அப்படிங்கிறப்போ லாலி தானே எடுத்துட்டு வரணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றது திருப்பி நான் சொல்றேன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இது எதை இவங்க இது பண்றாங்கன்னா ஆணும் பெண்ணும் எல்லா இடத்துலயும் சமமாலாம் இருக்க முடியாது. போத் ஆர் கிரேட், விமன் ஆல்சோ கிரேட், மென் ஆல்சோ கிரேட். ஆனா ஈக்குவலா எல்லா இடத்துலயும் கொண்டு வர முடியுமான்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல அது வந்து வாய்ப்பே இல்லை. ஒரு அதாவது சிம்பிளா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் சீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பொதுவா வந்து இந்த சீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல, அப்படி ஒரு டேர்மே வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல கிடையவே கிடையாது. சீட்டிங்ன்றது ஒரு தனி செக்ஷன் வச்சு தனியா வந்து பழைய ஆக்ட் ஐபிசிலயும் சரி, புது ஆக்ட் பிஎன்எஸ்லயும் சரி ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிருக்காங்க. சீட்டிங் நீங்க படிக்கிறனாலே ஒரு நாள் ஆகும் உனக்கு உட்காந்து. அப்படி இருக்கப்ப இந்த சீட்டிங்ன்ற விஷயத்த வந்து எப்படி ஈஸியா சொல்லிடுறீங்க, சீட்டிங்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா அடல்ட்ரி, அதே மாதிரி இன்ஃபெடலிட்டி. இன்ஃபெடலிட்டியும் சீட்டிங்கா அப்படின்னு கேட்டா லேமன் டேர்ம்ல சீட்டிங் தான். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா இது வந்து மென்னுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல வந்து எப்படின்னா மென்னுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது, உமனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கல. ஸோ இதை நான் ஏன் வந்து இந்த திரும்பி இந்த விஷயத்துக்குள்ள வரேன்னா, இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து ஒரு கமெண்ட் போட்டேன். இந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, என்ன போட்டிருப்பீங்க சொல்றேன். கைஸ் ரிலாக்ஸ். அதான் கமெண்டேவும். To everyone saying there is no punishment for a woman who cheat men. அப்படி படிக்கணும் நீ வந்து. But men face the heat. ஓகேவா? Let me clarify you. Our legal system doesn't hand out cheating trophies based on gender ன்னு சொல்லியிருக்கேன். அப்படின்றத நான் கமெண்ட்ல போட்டிருந்தேன். அடுத்தது என்னன்னா, adultery is no longer a criminal offense for anyone in India since 2018. அது என்ன கேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஜோசப் சிங் கேஸ். அதை நான் மென்ஷன் பண்ணியே போட்டிருப்பேன். அதாவது நீங்க பொதுவா சோசியல் மீடியா ஹெட்லைன்ஸை வந்து மொக்க மீம்ஸ்லயோ இல்ல வந்து வேற எதுலயோ பார்த்துட்டு வந்து நீங்க பேசக்கூடாது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அண்ட் ப்ளீஸ் பிஃபோர் போஸ்டிங் a little bit R&T wouldn't hurt. அவங்களே யாரையும் ஹர்ட் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா இந்த கமெண்ட்டை போட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து நிறைய பேர், அதாவது கொஞ்சம் தெளிவா இருக்க மக்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. கமெண்ட்டை லைக் பண்ணுவாங்கல்ல, அதாவது கமெண்ட்டை லைக் பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து என்னோட கமெண்ட் வந்து ரிமூவ் அப்படின்ற மாதிரி வந்து
ஆக்சுவலா இவரோட நிறைய ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். அவரோட ஃபிட்னஸ் வீடியோஸ்க்கு இவர் வந்து இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி இவர் வந்து ஃபாலோவர் நான் பார்த்தேன். ஈஸா ஃபாலோவர். நான் வந்து விஷால் 560யோட ஃபாலோவர் தான். அவரோட ஃபிட்னஸ் கான்டென்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் ஆனா when it comes to law, நான் எப்படி வந்து உங்களோட ஃபிட்னஸ் தலையிடல நான் பார்த்து ரசிக்கிறேனோ, என்னோட ரசிக்கலாம் வேணாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்க தப்பா சொல்றீங்கன்னா அதை நான் வந்து கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குல்ல, அவ்வளவுதான். நான் அதை தான் கேட்டேன். ஆனா அதை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. லேட்டரா அடுத்து இன்னொரு வீடியோவும் போட்டீங்க. அந்த வீடியோ என்னன்றதை பார்த்துலாமா? சரி ஸ்கிப். இந்த வீடியோ இது வந்து இது அவுட் ஆஃப் டாபிக். ஆக்சுவலா நான் ஏன் வந்து இந்த வீடியோல எடுத்தேன்னா, போன வீடியோல என்னோட கமெண்ட் வந்து டெலீட் ஆயிடுச்சு. சரி புதுசா போட்ட ரீல்ல என்னோட ஜஸ்டிபிகேஷனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்லயே ஒரு மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தேன், திஸ் இஸ் நாட் ஃபேர் ப்ரோ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். பட் அதுக்கான ரிப்ளை எதுவுமே வரல. செகண்ட் டோன்ட் டெலீட் தி கமெண்ட். ஆமா நான் போட்டிருந்தேன், நான் ஒத்துக்கிறேன். நான் வந்து என்ன போட்டிருந்தேன்னா, டோன்ட் டெலீட் தி கமெண்ட். செகண்ட் வீடியோல நான் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லோல். எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. என்னன்னா, எதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரி ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன், LOL போட்டிருக்கேன். ஓ, criticism isn't a personal attack, it show we grow, accept it, learn from it, and maybe next time focus more on facts than feelings. It's how adult handle conversation. After all, don't delete the comment-ன்றத நான் போட்டு முடிச்சு. மரியாதை முக்கியம், இங்க அதான் பிரச்சனையும். அதுக்கு ரிப்ளை என்ன கொடுத்திருக்காருன்னா, சிரிக்காதீங்க, let me complete. You kind of repeated exactly what was said in this video. I see you been offended for removing your comment. அதாவது அஃபண்ட் ஆயிட்டேன். என்னோட கமெண்ட் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு நான் அஃபண்ட் ஆகி தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலா அஃபண்ட் ஆகி ரிமூவ் ஆனது நான் கிடையாது, நீங்க. ஃபர்ஸ்ட் அஃபண்ட் ஆனது நீங்க தான். ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியா இல்ல அப்படின்னா அங்க யார் அஃபண்ட் ஆயிருக்கா? நீங்க தான். செகண்ட் விஷயம் என்னன்னா, நான் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நான் ரீட் பண்ண கமெண்ட்ல வந்து எந்த ஒரு வார்த்தை வந்து உங்களை டிஸ்ரெஸ்பெக்டாவும் அபியூசிவாவும் இல்ல வந்து ஹேட்ரட பரப்புற மாதிரியோ இல்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரியும் இருந்துச்சு. இதுல எந்த ஒரு விஷயமே நான் பண்ணல. நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்தேன். அதை நீங்க அக்செப்ட் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம், இல்லாட்டினா கண்டுக்காம அந்த கமெண்ட் டெலீட் பண்ணாமையாச்சும் இருந்திருக்கலாம். நீங்க டெலீட் பண்ணிட்டு, அதாவது அந்த கமெண்ட்ல நிறைய இருந்துச்சு, நான் அது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் ஸ்கிரீன்ல போட்டு காமிக்கிறேன் என்னென்ன கமெண்ட் இருந்துச்சுன்றத. நீங்க டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் பார்த்தது எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்கேன். அது எல்லாமே ரைட் அப் தான். அந்த கமெண்ட் போடுறதுக்குனே R&D பண்ணிருக்காரு. ஹவு டு மேக் அ பெர்ஃபெக்ட் வீடியோ வித் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றத முன்னாடி R&D பண்ணி ஸ்கிரிப்ட்ல எழுதி வச்சிருப்பாரு போல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்தா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி வச்சிருக்க. அப்படி அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு வந்து கமெண்ட்டை டெலீட் பண்ணாம இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், லேர்ன் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா நான் வந்து பார்த்தோம்னா நம்ம இப்படி கரெக்ட் பண்ணும்போது அந்த கமெண்ட் பின் பண்ணி வச்சிருவாங்க. இது சில பேர் என்ன அது இதே டெலீட் பண்ணிட்டு ஸ்டோரி இல்ல மாதிரி ஏதாவது போட்டுருவாங்க. எங்க அண்ணன் MG பண்ணுவாரு. நண்பர்களே, நான் MG ஸ்குவாட் கிடையாது நண்பர்களே. என்ன நான் எத்தனை அடி வாங்கினாலும் நான் ஒத்துக்கிறேன் நண்பர்களே, நான் அடிதான் வாங்கினேன்றதை ஒத்துப்பாரு. எனக்கு அந்த வகையில கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவேன். ஆமா, அந்த வகையில எனக்கு மதன் கௌரி என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னன்னா, இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிருப்பேன். நான் போட்டு வளவலன்னு இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு நான் வைக்கல. நான் திரும்பி அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசியிருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. பட் நான் அந்த மாதிரி எந்த இடத்துலயும் பேசல. நான் ஏன் திரும்பி இந்த கமெண்ட்டை நான் வந்து போட்டேன் அப்படின்னா, திரும்பி நான் அதுக்கான ஒரு வேலிட் எக்ஸ்பிளனேஷனும் வந்து அவருக்கு நான் கொடுத்திருப்பேன். நீ மேக் சம்திங் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் நாட் ஹியர் டு சீக் வேலிடேஷன். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஸ்டோரி போட்டது, அதாவது நான் அவர்கிட்ட கமெண்ட் போட்டது எல்லாத்தையுமே ஒரு அட்டென்ஷன் சீக்கிங். யாரு ப்ரோ வேலிடேட் பண்ண? அதாவது உங்க கமெண்ட்ல நான் போட்டனால எனக்கு வேலிடேஷன் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. உங்க கமெண்ட்ல ஒரு தப்பு இருந்து அந்த தப்பை வந்து நான் வந்து சரி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலிடேஷன் கிடைச்சிருச்சுதான் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ நீங்க வந்து சும்மா ஒரு 10-20 ஃபாலோவர் வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் பேசல, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு. ஆக்சுவலா அதுவும் தப்பு தான். பட் ஆனா நீங்க உங்களோட நினைச்சு பாருங்களேன், நீங்க மட்டும் இல்லாம ஒரு 3 பேர் சேர்ந்து வேற அந்த வீடியோ வேற போட்டிருக்கீங்க, பாட்காஸ்ட் மாதிரி உட்காந்து பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கப்ப ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஹையர் நிறைய ஃபாலோவர்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க பேசுறப்போ அது கண்டிப்பா மிஸ்லீட் ஆகும். ஃபாலோவர்ஸ் கிட்ட கண்டிப்பா மிஸ்லீட் ஆகும். பிசினஸ் ரிலேட்டடா பேசுறதே நிறைய விஷயம் வந்து பீப்புளுக்கு வந்து மிஸ்லீட் ஆகும். அது நீங்க லீகலா பேசுறப்போ இது ஆப்வியஸா ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். நீங்க சென்சிட்டிவான விஷயத்தெல்லாம் கண்டிப்பா நீங்க R&D பண்ணாம பொதுவா இந்த மாதிரி அட்வொகேட் இன்ஃப்ளூயன்சர் பேசினாங்க, நான் அதனால இது இங்க எடுத்து பேசுறேன் அப்படின்லாம் பேசக்கூடிய. அதுல கீழே ஒருத்தவர் வந்து போட்டு வச்சிருந்தாரு, ஆவரேஜ் டீ கடை டாபிக் அப்படின்ற மாதிரி. டீ கடையில 3 பூமர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. நாடு இப்ப என்ன மை லாஸ்ட் 3 brain cells thinking of an answer during exam ஒரு மீம் இருக்குது. பட் இங்க ஆக்சுவலா நான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான ரீசன் வந்து உங்களோட R&D தப்புன்னு சொல்றதுக்கோ கிடையாது.
அரண்டி பண்ணி தானே தப்புன்னு சொல்ல முடியும். பண்றேன் நான் மேனிபுலேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி பாயிண்ட் நீங்க கமெண்ட் டெலீட் பண்ணதுக்கு ஒரு வேலிடான ரீசன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ற ஆளுதான், நான் வந்து ஜஸ்ட் அவாய்ட் தான் பண்ணிட்டு போறேன் இதை அப்படின்னு சொல்லி. அவாய்ட் பண்றதா இருந்தா கமெண்ட்டை டெலீட் பண்ணிருக்கவே கூடாதுல்ல. அதாவது இது அவாய்ட் பண்றதுக்கான விஷயமே கிடையாது. நீங்க சோசியல் மீடியால ஒரு விஷயத்த கண்மூடித்தனமா, அது ரொம்ப மிஸ்லீடிங்கான விஷயம், அது தப்பும் கூட, அதை நீங்க பேசுறீங்க அப்படின்னா எந்த ஒரு அடிப்படையில நீங்க அதை வந்து அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு எனக்கு புரியல. உங்க மேல ஏதோ ஒரு பர்சனல் ஹேட் இருக்கு, இல்ல பர்சனல் அட்டாக் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டு போலாம், கண்டுக்காம இருக்கலாம், அது வந்து உங்க இஷ்டம். ஆனா இது வந்து நீங்க பேசின கான்டென்ட்ல நான் ஆக்சுவலா பண்ண ஒரு கிரிட்டிக், இதை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணலனாலும் அது என்னன்றதை நீங்களாவது பார்த்துருக்கணும். என்ன சொன்னாங்கன்னா சிமிலர் கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா எந்தெந்த கமெண்ட்லாம் வந்து அவருக்கு நெகட்டிவா வந்துச்சோ அதெல்லாம் பின் பண்ண மாட்டாரு. இவர் வந்து கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணியிருந்தா அதை பின் பண்ணியிருக்கணும்ல. அதெல்லாம் பின் பண்ணாம, அதாவது அதை பின் பண்ணாம எதை பின் பண்ணி வச்சிருக்காருன்னா, எதெல்லாம் வந்துட்டு அவருக்கு ஃபேவரபிளா இருக்குமோ அது எல்லாத்தையுமே பின் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி இருக்கப்ப எந்த வகையில வந்து உங்களோட கிரிட்டிசிசத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டதா ஆகும்? கமெண்ட்ஸ் அவர் லைக் அது பண்ணியிருக்காரு. ஒண்ணு பண்ணியிருந்தாரு, அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன கொந்தளிச்சிருந்தாங்கன்னா, நீங்க யாரு, நீங்க ஃபர்ஸ்ட் போய் லா படிங்க. ஆக்சுவலா ஏதோ ஒரு அக்கா வந்து இல்ல அந்த அக்கா என்ன சொல்லிருந்தாங்கன்னா, சிம்பிளா உங்களோட ஜிம் கண்டென்ட்டுக்கு வந்து என்னோட ஹேட்ஸ் ஆஃப், அது சூப்பரா பண்றீங்க. பெயிண்ட் விளம்பரத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, நீ இன்ஜினியர் தானே அப்புறம் என்ன டாக்டர் மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க அதுல ஸ்டிக் பண்ணிக்கோங்க, இதுல எல்லாம் நீங்க வராதீங்க. பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு நீங்க கரெக்டா ஆர்என்டி பண்ணிட்டு கரெக்டான விஷயத்தை பேசுறீங்கன்னா யூ ஹேவ் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ். அப்போ வந்து நிறைய பேருக்கு அது வந்து போய் சேரும். அது வந்து தப்பு கிடையாது. ஆனா தப்பா பேசுறது தான் இங்க தப்பு. தப்பா பேசுறதா தப்பா நீங்க வந்து முட்டை கொடுக்கறதா இங்க தப்பேவும். அங்க இருக்க அந்த டிஃபெண்ட் பண்ண ஃபாலோவர்ஸ் இங்க வந்தீங்கன்னா, இது கேட்டிங் இன்ஃபார்ம் இல்ல, இது ஆமாமா முக்கியமா சொல்லிடுறோம். ஏன்னா அவனுங்க சொன்னது என்னன்னா, யூ ஃபர்ஸ்ட் ஸ்டடிலா. இன்னொரு கமெண்ட் என்னன்னா, ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எக்ஸ் லார்ஸ், அது லாயர்ஸ் ரைட். அதாவது இவங்க ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாதான், லாயர்ஸ்க்கு வந்து டிக்கு பார்த்தோம், LAWERS போட்டிருந்தாங்க. இங்க நடந்த விஷயம் என்னன்னா, அடல்ட்ரியோ இன்ஃபெடலிட்டியோ வந்து 2018லயே வந்து அதை ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. எந்த கேஸ்ல பண்ணாங்கன்னா, ஜோசப் சைன்ன்ற கேஸ்ல வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. விமன் ஆர் மேன் இல்ல யார் ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர், யார் வந்து அடல்ட்ரியோ இன்ஃபெடலிட்டி கமிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ஒரு கிரவுண்டா யூஸ் பண்ணி டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். சோ இது இன்னமும் ஒரு சிவில் நேச்சர் அஃபென்ஸ், சரியா? இதை வந்து கிரிமினல் அஃபென்ஸ் தண்டனை எல்லாம் இதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுவுமே வந்து இந்த இதுல ப்ரூவ் எல்லாம் பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இது. ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர் யார் பண்ணாலும் தப்பு தான். அது வந்து மாரல் क्वेश्चन நாங்க இங்க ரேஸ் பண்ணோம். மாரல் இது எப்பவுமே ராங். அதாவது சீட்டிங், வேற என்ன ஃபோர்ஜரி, நீங்க சொன்ன அந்த இன்ஃபெடலிட்டி எல்லாமே மாரலி தப்புனா தப்பு தான். ஆனா அது இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு, இவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பேசுறதா என் பிரச்சனையும் இருக்கு. நிறைய ஜெண்டர் பேஸ்ட் லாஸ் இருக்கு, பட் அதை இப்போ இந்த டாபிக்ல நான் பேச விரும்பல. அப்புறம் நம்ம இந்தியால வந்து விமனை ப்ரொடெக்ட் பண்ணி லாஸ் இருந்தாலுமே நீங்க வந்து அது யாருக்கெல்லாம் ரீச் ஆகுதுன்றதை பார்க்கணும். இன்னும் நிறைய விமன் வந்து சஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இவ்வளவு ரொம்ப நாள் கோர்ட்டுக்கு போகாம அப்புறம் ஒரு ஆஃப்டர் லைக் 7 years ஆஃப் டார்ச்சர் அதுக்கப்புறம் தான் அவங்க கோர்ட்டுக்கே போறாங்க. கோர்ட் வாசல் படியே அப்பதான் மிதிக்கிறாங்க. அதுக்குள்ள அபார வளர்ச்சின்னு சொல்றது தப்பு. ஏஜே பைரோ வந்துட்டாரு. சம்மர் டைம் விஷால் அண்ணா, நம்ம வந்து நீ வா இன்ஜினியர் டாக்டர் சொன்னீங்களே, அப்பதான் எனக்கு சென்னை அப்பா டெக்கஸ் ஒருத்தர் இல்ல அடுத்த பேஷண்ட் அவர் தான். ஆனா நீங்க வந்து விஷால் அண்ணா, நீங்க ஏதோ கோச்சுக்காதீங்க. இது வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கான வீடியோவான்னு கேட்டா ஆப்வியஸா கிரிட்டிசைஸ்க்கான வீடியோ தான். அண்ட் ஃபிட்னஸ் ரிலேட்டடான கான்டென்ட்டுக்கு எப்பயுமே உங்க ஃபேன் தான் நான். பட் அதுக்காக வந்து லீகலா இந்த மாதிரி 19 ஏதாவது ஒரு அட்வொகேட் இன்ஃப்ளூயன்சர் பேசுறாருன்னு சொல்லிலாம் நீங்க கேட்டு வந்து நீங்க பேசாதீங்க. நீங்க ஆர்என்டி பண்ணுங்க, இல்லைன்னா நல்ல ஒரு அட்வொகேட்டை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்டர்நெட்ல நீங்க பேசுங்க. ஸோ அடுத்த பேஷண்ட் யாருன்னு பார்த்துடலாமா நண்பர்களே? பட் இவருக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இப்போ வரைக்குமே எனக்கு இவர் யாருன்னுலாம் தெரியாது. இது எப்போ நடந்ததுன்னா ஒரு 2022 நினைக்கிறேன். எஸ் 2022ல என்னோட பர்சனல் ஐடியில இருந்து நான் அந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ நான் வந்து ஒரு ஹை லெவல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். 375 ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு ஒரு ஹை லெவல் இன்ஃப்ளூயன்சரா இருக்கேன். இதை நாங்க ஏன் வந்து திரும்பி இந்த ஃபாலோவர்ஸ் வச்சு சண்டை போறோம்னா, இந்த பிரச்சனையே ஃபாலோவர்ஸால வந்த ஒரு விஷயம் தான். இவருக்கு வந்து அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபாலோவர்ஸும் கிடையாது. அவர் பேசினா கரெக்ட், நாங்க பேசினா தப்பு. அவர் பண்ணா ஆர்என்டி, நாங்க பண்ணா கேட்டுட்டு வந்து சொல்றது. இதெல்லாம் ஒண்ணுமே புரியாம இருக்கும். பிளாங்கா சென்னை அப்பா டெக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். அதாவது 2022ல ஒரு போஸ்ட் வந்து அவர் போடுறாரு. அந்த போஸ்ட் என்ன போடுறாருன்னா, ஜிம்முக்கு போடுறவங்க எல்லாருக்குமே வந்து நார்சிஸ்டிக் மென்டாலிட்டி டிசார்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மென்டாலிட்டி டிசார்டர் போட்டோ எல்லாம் பாத்திருக்கீங்களா?
அந்த மாதிரி ஒரு போட்டுட்டு ஜிம்முக்கு போறவனுங்க எல்லாத்துக்குமே வந்து நார்சிஸ்டிக் மென்டாலிட்டி டிசார்டர் இருக்கு. அதுவும் அங்க போயிட்டு போட்டோ எடுத்தெல்லாம் போடுறாங்கல்ல, அதாவது நம்ம போயிட்டு இப்படி ஃபிளெக்ஸ் பண்ணி போறோம், அது நம்ம எதுக்கு போறோம்ன்றது நம்மளுக்கே தான் தெரியும். அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஜிம்முக்கு போறவங்க எல்லாத்துக்குமே வந்து நார்சிஸ்டிக் மென்டாலிட்டி டிசார்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. எனக்கு என்னன்னா, ஏன்னா நான் அப்பதான் அந்த டைம்ல தான் நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்ச டைமா, ஏன்னா இப்படி ஜிம்முக்கு போக கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்ஸ் எல்லாம் வருது. இது எடுத்து வச்சுக்கலாம். ஜிம்முக்கு போறப்ப என்னடா இப்படி வைப்ஸ் எல்லாம் வருது, இப்படி ஜிம்முக்கு போனாலே நார்சிஸ்டிக் சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் டாக்டர் தான், அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்கறேன், என்னண்ணே இந்த மாதிரி நார்சிஸ்டிக் மென்டாலிட்டி டிசார்டரா இருக்கவங்க தான் ஜிம்முக்குலாம் போயிட்டு போட்டோ போடுவாங்களாமே அப்படியானே அப்படின்னு கேட்குறேன். யாரை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுள்லேயும் தேடி பார்த்தேன். கூகுளில் தேடி பார்த்தா ஒவ்வொன்றும் ஒன்று சொல்லும். தெரியும்ல கூகுள், நம்ம கூகுள் எப்படி சொல்லணும்னு. வந்து ஏதோ ஒரு 40 அதாவது கூகுள்ல என்ன வரும்னா, கோரால வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அந்த கோராக்கு ஒரு பூமர் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பான், அதை ஹைலைட் பண்ணி மேலே வந்து காமிக்கும் கூகுள். அதை வந்து பார்த்துட்டு வந்து சென்னை அப்பாட்டக்கர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ இதுதான் எங்க அண்ணா வந்து வாங்கிட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, ப்ளீஸ் கைண்ட்லி ரெஃபர் சைக்காட்ரிக் டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பண்ணேன், ஹவ் ஆஸ் த டாக்டர் தென் ஒன்லி ஐம் சேயிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்னை அப்பாட்டக்கர் யூ ரெஃபர், நீ போய் ரெஃபர் பண்ணு ஃபர்ஸ்ட். நார்சிசம் இஸ் a psychological personality disorder. டாக்டர்கிட்ட கேட்டேன் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. அவரு இதெல்லாம் வந்து நான் நினைச்சேன் அவர் வந்து ஒரு மெடிக்கோ தெளிவா பேசுறாரு, அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா இவ்வளவு தெளிவா பேசல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் கேட்ட டாக்டருக்கு தான் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணனேத்துல வந்து தப்பா நினைச்சிட்டு, டாக்டரே நான் தப்பா நினைச்சிட்டு அதான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்துச்சு. என்ன ஸ்கிரீன்ஷாட்னு பாக்குறேன், ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் இருக்குல்ல, இந்த கூகுள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல இருந்து மோர் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் இதெல்லாம் ரொம்ப நாள் பேசணும்னு வச்சிருந்த ஒரு விஷயம் ஸ்டார் போட்டு அனுப்பிச்சிருக்காரு, மென்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பயே சொன்னேன், எனக்கு தெரியும், ஐ நோ யூ ஜஸ்ட் சே பை கூகுள் அப்படின்றத மாதிரி சொன்னதுக்கு வாட் டஸ் இட் மீன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனாலதான் வந்து டாக்டரை ரெஃபர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு அண்ணன் வந்து ஒரு சூப்பரான ஒரு பதில் வந்து கொடுத்திருந்தாரு. அது என்ன கொடுத்திருந்தாருன்னா, நாட் ஆல் டாக்டர்ஸ் ஆர் ஜீனியஸ், கூகுள் கிவ்ஸ் யூ பெட்டர் லெசன்ஸ் தென் தெம். அதாவது டாக்டரால கொடுக்க முடியாத விஷயத்த கூட கூகுள் வந்து கொடுத்துரும், நாட் ஆல் டாக்டர்ஸ் ஆர் ஜீனியஸ்ன்றத வந்து சொல்லிட்டாரு. ஜேசிபி ரிவர்ஸ்ல வருது, எங்களை வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க போல. சரி, அண்ணன் சென்னை அப்பாட்டக்கர்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயமும், அதுக்கப்புறம் வந்து அண்ணன் விஷால் 560க்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ல மாசு தான். நீங்க எப்படி வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல மாசோ, சென்னை அப்பாட்டக்கர்ஸ் மாசுலாம் கிடையாது. அதாவது நல்லா இல்ல, நார்மி மீம்ஸ் போடுறதுல அன்னை மாசு, எதெல்லாம் வந்து அதாவது கான்ஸ்பிரசி பேசுறதுல வந்து சென்னை அப்பாட்டக்கர்ஸ் மொக்க மீம்ஸ் போன்ற பேஜுகள்லாம் வந்து மாசு. நாங்க சொல்ல வேண்டியது அதுதான், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ல வந்து மாசு தான். இப்போ நாங்க வந்து லா படிக்கிறோம் அப்படின்னா நாங்க லா படிச்சுதான் ஒரு விஷயத்த சொல்லுவோம். அதே மாதிரி டாக்டரா இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு விஷயத்த புக்ஸையோ இல்ல வந்து அவங்க ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதுன்றத ரெஃபர் பண்ணி தான் வந்து பேஷண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அதனால சும்மா அந்த ரீல்ஸ்ல பாக்குறத, இந்த இன்ஃபுளுசர்ஸ் பேசுறது, சும்மா அவங்க பேசுறது இவங்க பேசுறதுன்றத கேட்டுட்டுலாம் வந்து ஒப்பீனியன் தயவு செஞ்சு வைக்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆகப்பட்டது என்னதுன்னா, சென்னை அப்பாட்டக்கர்ஸ் அண்ணனும் விஷால் 560 அண்ணனும் இதை வன்மமா எடுத்துக்காம, சரி தம்பிங்க சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன நம்ம பார்த்து நிறைய நீங்க ரீல் கண்டென்ட் பாக்குறீங்க, பார்த்துதான் நீங்க அதை பார்த்து சொல்றீங்க. என்னதான் நீங்க பார்த்தாலும் நீங்க உங்களுக்கு நீங்க உங்க ஸ்டடி பண்ணணும், அதை பார்த்து நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். நாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்றது தமிழ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும் இல்ல, இங்கிலீஷ்ல இது நிறைய பேர் லூஸ்டரா தான் போட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யார் சொல்லணும்னா ரிச் டாட் புவர் டாட், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து ஜஸ்ட் டேக் இட் வித் a grain of salt. இதை எதுவுமே நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க, பிகாஸ் இட் இஸ் நெவர் வாட் இட் இஸ். சேனல் பேர் வந்து நெரிடியம், அண்ட் எங்க யூடியூப்லயும் அது இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் இருக்கு. என்னோட ஐடி பேர் வந்து நாட்டி லாயர், இவர் உங்க பேர் வந்து ஃபெமினைன் சோடி, அண்ட் 2 ஐடி வச்சிருக்கீங்க. தமிழினி அபிஷியல் புக்ஸ் கான்டென்ட்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. இவர் பேர் வந்து லெக்ஸ் டி ஜோர், அவர் பேர் வந்து பெட்டர் கால் சூர்யா. ஆமா, பெட்டர் கால் சூர்யா, பெட்டர் கால் சாலை வந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்க. அப்படி ஆமா, ரசிகைகளின் ரசிகர் மணி மாதிரி இவர் பெட்டர் கால் சால். அடுத்து எங்க கேமராமேன் காப்ல அவர் தான் லாவித்து முத்து. ஸோ அந்த பேஜ்ல வந்து உங்களுக்கான லீகல் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அதில் கிடைக்கும். ஸோ டூ ஃபாலோ. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரவே கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் இன்ஃபர்மேட்டிவாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அன்டில் தென், பாய்.